ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமாருக்கும் மும்பையை சேர்ந்த தொழிலதிபரான நிக்கோலை சத்தேவுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில் தற்போது 2 பேருமே ஜாலியாக தாய்லாந்துக்கு ஒரு ட்ரிப் போயிருக்காங்க. மேரேஜ் முடிஞ்சக்கப்புறம் ஹனிமூனுக்கு எல்லாரும் தாய்லாந்து ட்ரிப் போவாங்க. ஆனால் இவங்க ஹனிமூனுக்கு பெரிய ட்ரிப்பாக பிளான் பண்ணியிருப்பாங்க போல். இப்போ இருந்தே ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியா ஃபுல்லாக சம்மர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால தாய்லாந்துக்கு சின்னதாக ஒரு ட்ரிப் போயிருக்காங்க. மேலும் அங்கே இருக்க பீச் லொக்கேஷனில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கடந்த 2-3 நாட்களாகவே இது பற்றி வரலட்சுமி நிறைய வீடியோஸ் பிக்சர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி அவங்க ஷேர் பண்ணியிருக்க வீடியோவில் வரலட்சுமியோட வருங்கால கணவரான நிக்கோலை ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. கூடவே வரலட்சுமியும் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காரு. வெக்கேஷனுக்கு வந்த இடத்துல உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண சொன்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருக்க மாதிரியான ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வரலட்சுமியோட ரியாக்ஷன் பார்க்குறதுக்கே பாவமாக இருக்க மாதிரியும் அதே நேரம் ரொம்ப க்யூட்டான ரியாக்ஷனும் பண்ணியிருக்காங்க. மேலும் அங்கே இருக்க ரோட்டோரமாக கடைவீதி சைடு பீச் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இடங்களில் நிக்கோலை பேர் பாடியோட ஒர்க் அவுட் பண்ண கையோட ஜாலியாக வாக்கிங் போகிற மாதிரியும் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. வரலட்சுமி அண்ட் நிக்கோலை சச்தேவ் இவங்க 2 பேர்த்துக்கும் சீக்கிரமாகவே மேரேஜ் ஆக போகுது. இவங்களோட மேரேஜ்க்கான ஏற்பாடெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. மேலும் இப்போது எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறனால ராதிகா அண்ட் சரத்குமார் 2 பேரும் பிஸியாக இருக்காங்க. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சக்கப்புறமா இவங்களோட வெட்டிங் ஒர்க்கை திரும்ப ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க வெட்டிங் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் இவங்களோட ஹனிமூன் ட்ரிப்பை இவங்க இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.